ஆனால் முதல்வர் என்ன பண்ணுவார், ஸ்டேஜில் ஏறிட்டு நான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னு. அப்புறம் நேற்று பேசுகிறப்ப சொல்லியிருக்காரு பாருங்க, இந்தியாவில் எந்த எதிர்கட்சியும் விட எங்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து ரைடு வருது, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் இப்படி கோடி கோடியாக கொள்ளையடிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஈடி ரைடு வராமல் என்ன வரும்? உங்களுக்கு என்ன மாப்பிள்ளை அளப்பா வைப்பாங்க? இப்போ எப்படி வந்து பிரேமலதா அவர்கள் வந்து இதை முடிவு செஞ்சாங்க? அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து பெட்டி வச்சு எல்லா தொண்டர்கள்ட்டையும் கேட்டேன்னாங்க. அது எந்த பெட்டியை வச்சு கேட்டாங்கன்றது நமக்கு புரியலை. அப்போது திமுகவுக்கு தெரியும், எதிரில் இருக்கிறவனா அட்டிக்கணும் அப்படின்னா மனசளவுலையும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி எப்படி அவனை வந்து ஒரு வீழ்த்தணும் அப்படின்றது திமுகவுக்கு நல்லா தெரியும். அப்படி வீழ்த்தின ஒருத்தவங்க கூட போய் நம்ம கூட்டணி வைக்கணுமா அப்படின்றது வந்து இதுதான் காங்கிரஸ்க்கு கிடைக்க போற மரியாதை. காங்கிரஸ் தேசத்துக்கே எதிரிகளா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா எஸ்ஐஆருக்கே என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்ல தெரியாத கோமாளி இவர் யாரை பார்த்து கோமாளி கூட்டங்கிறாங்க? அரசியல்னா என்னன்னே தெரியாதப்போ, நாங்க காலேஜ் படிக்கிறப்ப ரொம்ப அரசியலாம் தெரியாது. ஆனா அங்க வந்து ஒரு நியூஸ் அப்படின்னு படிச்சாலே சத்தியமூர்த்தி பவனில் சண்டை, அவர் வேட்டியை இவர் உருவினார், அவர் வேட்டியை இவர் கிழித்தார். நாங்க நினைப்போம், அரசியல்ல இருக்கிறவங்க எதுக்குடா இப்படிலாம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம் நாங்க. சோனியா காந்தி அவர்களோட வரலாறு என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட உண்மையான பேர் என்ன அப்படின்றத உண்மை வரலாறு நாங்க எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாரி போயிரும். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணியின் சமூக ஊடக அமைப்பாளரான சுமதி மேகவர்ணன் மேம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். KNR மேல வந்து எஃப்ஐஆர் போடாம இன்னுமே இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க மேம். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு தான் எஃப்ஐஆரே போடுவாங்களா என்ன? ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு அடியா பார்க்கப்படுது திமுகவுக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் போட மாட்டோன்ற மாதிரி வீம்பு பிடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டு சொல்லி. எதனால மேம்? அதுதான் திராவிட மாடல். திமுகனா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதாண்டா பதில்னு. ஆனா முதல்வர் என்ன பண்ணுவாரு, ஸ்டேஜ்ல ஏறிட்டு நான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னு. அப்புறம் நேற்று பேசுறப்ப சொல்லியிருக்காரு பாருங்க, இந்தியாவில் எந்த எதிர்கட்சியும் விட எங்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து ரைடு வருது, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. யார் நிறைய ஊழல் பண்ணுறாங்களோ, யார் நிறைய கொள்ளையடிக்கிறாங்களோ அங்கே தானே ரைடு வருவாங்க. நீங்கள் இப்படி பொதுமக்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஒரு ரோடு போடுறீங்க, அப்படியே தார் ரோடு மாதிரி சுட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு கட்டடம் கட்டுறீங்க, போய் செவுத்த சொரணம்னா பொல பொல பொலன்னு கொட்டுது. நீங்கள் கட்டி முடிச்சுட்டு அடுத்த மாதத்தில் பார்த்தா மேற்கூரை தொம்புக்குன்னு பேத்துக்கிட்டு கீழே விழுகுது. அப்போ என்ன தெரியுது, சிமெண்ட்டே போடாமல் வெறும் மண்ணை போட்டு குழப்பி அப்பி கிளப்பிட்டு இருக்கீங்கன்னு. இப்போ ஏவா வேலு ஒரு பில்டிங்ல போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, பேட்ச் ஒர்க் அப்படின்னு போய் மில்லிட்டு இருக்காரு, அதெல்லாமே படக்குன்னு புட்டுக்கிட்டு உள்ள விழுந்துட்டாங்க. அந்த மாதிரி ஃபுல்லா நீங்க இந்த ஆட்சியே ஒரு பேட்ச் ஒர்க் ஆட்சியா போயிட்டு இருக்குது. நீங்க இப்படி கோடி கோடியா கொள்ளையடிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஈடி ரைடு வராம என்ன வரும்? உங்களுக்கு என்ன மாப்பிள்ளை அளப்பா வைப்பாங்க? ஈடி ரைடு எங்கேருந்து வரும்? ஆதாரம் இல்லாம உங்களுக்கு முகாந்திரம் இல்லாம வருவாங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த திமுக இங்க எதுக்கு இந்த 5 வருஷம் வந்தது அப்படின்னா, இனி நம்ம ஆட்சியை பிடிக்க போறதில்ல, மக்கள் நமக்கு ஓட்டு போட போறதில்ல, இந்த 5 வருஷம் எவ்வளவு சுருட்டணுமோ சுருட்டி அள்ளி வாயில போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் திமுகவோட ஐடியாவை. இந்த திராவிடன் மாடல் ஆட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டு, எவ்வளோ பதுக்க முடியுமோ பதுக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு திராவிடன் மாடலாக இருக்குது. இப்போ இந்த நேரு அவர்களோட பார்த்தீங்கன்னா, ஈடி ஆதாரத்தோட, நீங்க சும்மா என்ன சொல்லுவீங்க, பாருங்கள் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைனா எப்படி உங்க மொபைலை வாங்கி இதுல பிஜேபிக்காரங்களே டைப் பண்ணி எப்பா 150 கோடி அனுப்பிட்டேன், 100 கோடி அனுப்பிட்டேன்னு பிஜேபிக்கார வந்து டைப் பண்ணுன்னு சொல்ல போறீங்களா? உங்களோட வாட்ஸ்அப் சாட்ல இருந்து துர்கா ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன், சபரீசன் அவர்களை சந்தித்தேன், 150 கோடி அனுப்பியாச்சு, 100 கோடி அனுப்பியாச்சுன்னு அவ்வளோ டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணியிருக்கு ஈடி. ஒரு 10 ரூபா நோட்டை கொடுத்து, இந்த பழைய சினிமாலங்க பையங்கள 10 ரூபா நோட்டை 2ஆ கிழிச்சு ஒரு பாதியை நீ வச்சுட்டு ஒரு பாதியை நான் வச்சுக்கிட்டு இந்த டைலாக்லாம் பேசுவாங்களே அந்த மாதிரி ஒரு 10 ரூபா நோட்டில் அந்த நம்பரை நோட் பண்ணி அந்த 10 ரூபா நோட்டை ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அந்த 10 ரூபா நோட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கீங்க ஃபாரினுக்கு. ஸோ இது ஹவாலா மோசடி. இந்திய மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சு தமிழக மக்களை சுரண்டி இந்த காசெல்லாம் நீங்கள் எங்கே போய் முதலீடு பண்ணுறீங்க? வெளிநாடுகளில் போய் முதலீடு பண்ணுறீங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுதான் வெள்ளைக்காரனும் பண்ணா. இங்கே இருக்க மக்களை கொள்ளையடிச்சு கொண்டு போய் அங்கே அனுப்புனது. வெள்ளைக்காரங்களை துரத்தியாச்சு, அடுத்து இந்த கொள்ளைக்காரங்களையும் நம்ம துரத்தி ஆகணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, எப்படி நம்ம மக்களை வந்து இந்தியா முழுக்க பஞ்சமும் பட்டினி பசியில் சாகடிச்சாங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்துடும் இந்த திமுக அரசு. அப்போ நீங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் செந்தில் பாலாஜி எதுக்க மாட்டினாரு? மணி லாண்டரிங். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளிநாடுகளில் கோடிக்கணக்கான பணத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாய நிலம் வைக்கிறது என்ன, பால் பண்ணை வைக்கிறது என்ன, உங்களுக்குலாம் எப்படி நீங்கள்லாம் சாப்பாட்டுக்கே வெளியில்லாமல் இருந்தவங்க தானே 50 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு எப்படி ஃபாரின்ல உங்களுக்குலாம் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது? எப்படி உங்களுக்கு ஆயிரக்கணக்கான நிலங்கள் இருக்கு, ஏக்கர் நிலங்கள் இருக்கு, எப்படி ஃபாரின்ல பால் பண்ணை வைக்கிறீங்க? கேட்க மாட்டாங்களா மக்கள்? தமிழக மக்களுக்கு தெரியும் தானே. இந்த திமுக வந்து 1967 ஆட்சியை பிடிச்சப்போ உயிரோடு இருந்தவங்களாம் இன்னமும் உயிரோடு இருக்காங்க தானே. உங்களை பார்த்தவங்க சமகாலத்தில் வாழ்ந்தவங்க உயிரோட தானே இருக்காங்க. இப்போ எங்களை தான் சொல்லிடுவீங்க, நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து எங்கள் அரசியல் இதை கணக்கு பண்ணும் பொழுது நீங்கள்லாம் குழந்தை பால்வாடி பாப்பாம்பாங்க.
நாங்கள் பால்வாடி பாப்பாவே இருந்துட்டு போகிறோம், நீங்கள் கொள்ளையடிக்கிறதுல பெரிய பீப்பாவால் இருக்கிறீங்க, எவ்வளோ கொள்ள முடியுமோ உங்களுக்கு கொள்ளவே மாட்டேங்குதே, எவ்வளவு கொள்ளையடிச்சாலும் போதும் அப்படி, ஐயோ ரொம்ப அநியாயத்தை கொள்ளையடிக்கிறோம், போதும் இந்த மக்கள் இப்படி ஏமாந்து நம்மளை ஓட்டு போடுறாங்க, போதும் இவ்வளோ அடிச்சிட்டோம், இனியாவது இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வோம் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச. பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னா 10% கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதி 90% அந்த ப்ராஜெக்ட்டில் போடுவாங்க. இவங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா 20% தான் அந்த ப்ராஜெக்ட்டில் போடுறாங்க, 80% சுருட்டி எடுத்து எல்லாம் பங்கு போட்டுக்கிறாங்க. அப்போது நீ 100 முடிக்க வேண்டிய ஒரு வேலை, நீ 100 கொடுத்து தான் இந்த சுவிட்ச் போர்டு வாங்கணும்னு வச்சுக்கோ, அப்போ அதில் இருக்க ஒயரு எல்லாமே கரெக்டாக இருக்கும், ப்ளக் பாயிண்ட் எல்லாமே. நீ 80 வாயில் போட்டுக்கிட்டு 20 அந்த சுவிட்ச் போர்டை வாங்கினீங்கன்னா அது எப்படி இருக்கும், ஒரு தட்டு தட்டணுன்னா உளுத்து கொட்டுற மாதிரி தானே இருக்கும். அப்போது இப்படி தான் இருக்குது இன்றைக்கி நம்மளோட ரோடு, நம்மளோட பில்டிங்கு, நம்மளோட பஸ் ஸ்டாண்டு பற்றியா காற்றடிச்சோன்னே தகர கொட்டாய் மாதிரி பேத்துக்கிட்டு போய் கீழே விழுவுது, அதுக்கு அதிலே போட்டுடுறாங்க இந்த இவரோட பேரையும் போட்டு, அவங்க படத்தை பெருசாக போட்டு வைக்கமே இல்லாமல் அந்த நிதியின் கீழ் இத்தனை லட்சம் ஒதுக்கப்பட்டது. ஏண்டா இத்தனை லட்சமா எதுக்கு, 4 பில்லருக்கு 4 பில்லரை வச்சு ஒரு ஷெட்டு போடுறதுக்கு இத்தனை லட்சம். இப்படி கண்ணுக்கு தெரியாமல், நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே இத்தனை கோடிகள் நீங்கள் சுருட்டுறீங்க, கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ கோடி போயிட்டு இருக்கு. இடி ஆதாரத்தோட அவ்வளோத்தையும் அந்த பக்கத்தை டாக்குமெண்ட் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. ஆனாலும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, முதல்வர் இப்போ வரைக்கும் அவர் மேலே எஃப்ஐஆர் போடலை, நீங்கள் தான் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள், நாங்களாம் நேர்மையானவங்க, எஃப்ஐஆர் போடுங்க, போட்டு ப்ரூஃபை கொடுங்க, இல்லைங்க இதெல்லாம் பொய்ங்க ஃபேக்குங்க, இவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க, நிரூபிங்க. ஏன் நிரூபிக்க மாட்டேங்கிறீங்க? உனக்கு மடியில் கணம் இல்லைனா வழியில் எதுக்கு பயம் உனக்கு? அப்போ உனக்கு மடியில் கணம் இருக்கிறதுனால தான் நீ பயப்படுற. இப்போ இன்னைக்கு கோர்ட் என்ன பண்ணியிருக்கு, உத்தரவு போட்டிருக்கு, ஏன் நீங்கள் வந்து இவங்க மேலே வழக்கு போடலன்னு. இன்னும் முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏன் இன்னும் வழக்கு பதில் அவர் மேலே எஃப்ஐஆர் ஏன் போடலை? போட மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வார்னா, ஏங்க பண்ணல அப்படின்னா ஐயோ மத்திய அரசுங்களை வஞ்சிக்குது, ஐயோ மத்திய அரசுங்களை வஞ்சிக்குதுங்கிறாங்க. இது எப்படிப்பட்ட கேவலமான அரசியல். தமிழகம் முற்றிலும் வந்து திமுகவை அரசியல்ங்கிறதுலேருந்து அழித்தொழிக்கணும் அப்படிங்கிறதா தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து இந்த நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய கேடு. ஒட்டுமொத்த மக்களோட பணத்தையும் இவங்க இந்த குடும்பம் மட்டுமே சுரண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே மேம், அதே மாதிரி பட் இருந்தாலுமே நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி எங்கள் கூட்டணியில் ரொம்ப பலமாயிருச்சுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்களே. தேமுதிக வந்து இப்போ ரீசெண்டாக அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதோடைய பலம் எப்படி பார்க்குறீங்க? தேமுதிக போனதுனால ஒன்றும் அவங்களுக்கு பெரியது இருக்காது. இப்போ அவங்களுக்கு என்னப்பா பர்சன்டேஜ் இருந்தது, 0.04% என்னோ சம்திங் வச்சுருக்காங்க, 4% சம்திங், அதுக்குள்ளே கூட இல்லை, 0.4% வச்சுருக்கிறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? நீங்கள் அந்த தேமுதிகவில் இருக்கிறவங்களே எந்த அளவுக்கு இறங்கி அவங்களுக்காக வேலை செய்வாங்கன்றதே புரியாது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்கும் அவர் முழுக்க யாரை எதிர்த்தாங்கன்னா திமுகவை தான் எடுத்தார். திமுக எடுத்து தான் அந்த கட்சி ஆரம்பித்தார். தேசிய முற்போக்குன்னு தன்னோட கட்சிக்கு பேர் வச்சார். அப்போ தேசிய முற்போக்குன்னா என்ன, தேசியன்னு பேசினாலே திமுககாரங்களுக்கு பிடிக்காது. விஜயகாந்த் எவ்வளோ பெரிய தீவிரமான ஒரு தேசபக்தர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அவரோட படங்களில் கூட தேசபக்தி கருத்துக்களை வச்சிருப்பாரு. அவரோட சினிமாவில் கூட இந்தியாவுக்கு எதிராக ஒரு டைலாக் வந்துடாது. ஒரு பாகிஸ்தான்காரனை வந்து எந்த அளவுக்கு போயிட்டு துவைச்சு எடுப்பாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு வந்து அவரோட தேசபக்தியை எல்லா இடங்கள்லையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அடுத்ததா எப்போவுமே ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னா இவங்க அவங்கள திட்டிப்பாங்க, அவங்கள திட்டிப்பாங்க, எல்லா இடங்களையும் நடக்கிறது. ஆனால் இந்த திமுக விஜயகாந்த் அவர்களை வந்து எந்த அளவுக்கு இறங்கி தரக்குறைவாக மீடியாக்களை கையில் வச்சுக்கிட்டு அவரை ஒரு குடிகாரன் போல சித்தரிச்சு, அவர் உளர்றாரு, அவர் பைத்தியம், அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டுருச்சு, பாருங்க எங்கே போனாலும் உளர்றாருன்னு சொல்லி அவர் பேசுகிற வீடியோக்களெல்லாம் ஒன்றுக்கு பின்னு முரணா போட்டது பண்ணி எப்படியெல்லாம் ஒரு ப்ராபகண்டா பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து வடிவேலை வச்சு அவரை எவ்வளோ கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ண முடியுமோ விமர்சனம் பண்ணி வடிவேலை பேச விட்டு மேடையிலே உட்காந்து ரசிச்சிருக்காங்க கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் இன்றைக்கி போய் வந்து விஜயகாந்த் அவர்களோட போய் இல்லாதப்போ நீங்கள் போய் பிரேமலதா அவர்கள் வந்து திமுக கூட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி யார் ஏற்றுப்பா? விஜயகாந்த் அவர்களோட ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்லி அதான் அன்றைக்கி ஃபுல்லாக ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆச்சு. தேமுதிக இருக்கவங்க நீங்கள் போய் சோஷியல் மீடியாவில் பாருங்கள், நாங்கள் எங்களுக்கு உண்மையாலுமே ஏன் கட்சியில் இருக்கோனே புரியலங்க, எங்களுக்கு ரொம்ப மனசு வெறுப்பாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ பேர் பதிவு போட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்காக அந்த கொடி கம்பத்தில் வந்து கொடியை அரை கம்பத்தில் பறக்க விட்டுருந்தாங்க. ஸோ போய் திமுகவோட கூட்டணி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த கொடியை வந்து ஏற்றுறாங்க. என்னாச்சு, அந்த கொடி பாதியிலே ஏறப்பே அந்த விழுந்துருச்சு. இதெல்லாம் சில சகுனங்கள். அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்து மேலே ஆத்மார்த்தமாக அவங்களோட அன்பை வச்சுருக்காங்கன்னா அவங்க அங்கே இந்த பிரபஞ்சத்தில் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயம் மூலயமா அதை கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் சில இயக்கங்கள்லாம் 100 வருஷங்கள் ஆனாலும் அது அப்படி பழுது இல்லாமல் அடுத்து வந்துட்டே இருக்கு. ஏன்னா அதை ஆரம்பிச்சவங்களோட ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பு. இந்த ஒரு நிறுவனம் இன்னைக்கு RSS 100 ஆண்டுகள் தாண்டி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை ஆரம்பிச்சவங்களோட தன்னலம் இல்லாதது. எனக்கு என்ன வேணும், இதுலேருந்து எவ்வளோ சுருட்டலாம், இதில் நான் எத்தனை வீடு கட்டலாம், என் முன்னாடி பிள்ளைக்கு என்ன சேர்க்கலாம், அப்படிலாம் கிடையாது. இந்த ஒரு இயக்கத்தின் மூலமா என் தேசத்துக்கு என்ன பலன் கிடைக்கும், இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தாலும் தன்னலம் இல்லாமல் சேவை செய்யறதுக்காக இளைஞர்கள் எத்தனை பேர் இதுக்குள்ள வருவாங்க, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்காம வேலை செய்யறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க
10 பேர் இருந்தாலும் சரி, அவங்கள வச்சு எனக்கு இந்த நிறுவனம், இந்த இயக்கம் நடந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த ஆத்மார்த்தமான அவங்களோட சோல் அதுல போடுறாங்கல்ல, அது பல பல 100 வருடங்களான. அதே போல விஜயகாந்த் அவர்களை எப்படி அவரோட ஆத்மாவை அதுல போட்டிருப்பாரு அப்படின்னா, இந்த திமுக இப்படி அநியாயம் பண்றாங்களே, இப்படி கொள்ளையடிக்கிறாங்களே, என்ன ஆனாலும் சரி இதுக்கு ஒரு மாற்று கொண்டு வரணும் அப்படின்னு அவரோட ஆத்மார்த்தமானதா அவர் சொல்றாரு. அந்த திருமண மண்டபத்தை இடிச்சாங்க, விஜயகாந்தோட திருமண மண்டபத்தை இடிச்சப்போ அவர் சொன்னாரு, நான் ஒன்னும் இவங்கள மாதிரி ஊரை கொள்ளையடிச்சு சம்பாதிக்கலங்க, உழைச்சு சம்பாரிச்ச காசுங்க, என் வேர்வையை சிந்திக்க சம்பாரிச்சேன், இப்படி இடிச்சிட்டாங்க, பரவாயில்லைங்க, இது மக்கள் எனக்கு கொடுத்தது, நான் வந்து மதுரையில் சாதாரணமாக தான் இருந்தேன், எனக்கு என் மக்கள் வந்து நான் நடிச்சதுக்காக எனக்கு இத்தனை கோடி கொடுத்தாங்க, அதுக்காக தான் இந்த கல்யாண மண்டபத்தை கட்டினேன், இன்னைக்கு மக்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இதை இடிச்சிட்டாங்க, பரவாயில்ல போட்டுங்க, இதுதானே எங்க திமுகவுக்கு தெரியும்னு சொல்லி அவர் எவ்வளவு மனசு வேதனைப்பட்டு பேசினார் அப்படின்றத பார்த்தோம். எந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கடியை கொடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது போய் இந்த தேமுதிகவை போய் திமுகவில் சேர்க்கறதுனால இது எப்படின்னா ஒரு பொருந்தாத கூட்டணி. திமுக காரங்களும் தேமுதிகவை ஏத்துக்க மாட்டாங்க, அவங்களே இவங்களுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, தேமுதிக கேண்டிடேட் நிறுத்துறாங்கன்னா அங்க போய் திமுக தொண்டர்கள்லாம் போஸ்ட் அடிச்சு அவங்களுக்காக கோஷம் போட்டு வேலை பார்ப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. அதே போல திமுக கேண்டிடேட் இருக்காங்கன்னா தேமுதிகவில் இருக்க தொண்டர்கள் போய் அவங்களுக்காக வேலை செய்வாங்களா? அப்ப எப்படி வந்து பிரேமலதா அவர்கள் வந்து இதை முடிவு செஞ்சாங்க? அவங்க சொல்றாங்க, நான் வந்து பெட்டி வச்சு எல்லா தொண்டர்கள்ட்டையும் கேட்டேன்னாங்க. அது எந்த பெட்டியை வச்சு கேட்டாங்கன்றது நமக்கு புரியல. எனக்கோ அது அவங்களோட பார்ட்டி, அவங்களோடது. நமக்கு என்ன அப்படின்னா, இந்த கட்சி எல்லாத்தையும் தாண்டி விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் மேல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு அன்பும். ஏன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைம்ல தான் வந்து விஜயகாந்த் வந்து அந்த கட்சியை துவங்குறாரு. அப்ப எங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. உண்மையாலுமே ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதுப்பா அது. உண்மையாலுமே விஜயகாந்த்னா ஒரு நல்ல மனுஷன், அவருக்கு வந்து நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட படிச்ச நிறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு தான் போட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் வந்து விஜயகாந்த் அவருக்கு தான் போட்டேன். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு க்ளோஸ் டு ஹார்ட், ஒரு நடிகர், அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இது வந்து அவர் மேல எப்பவுமே உண்டு. அவரோட மறைவுக்குலாம் வந்து நாங்க வந்து ரொம்ப அந்த ஃபீல் பண்ணோம். இன்னைக்குமே வந்து அந்த பாட்டு, அவர் விஜயகாந்த் படம் வச்சு அந்த பாட்டெல்லாம் போட்டால் நமக்கு இன்னுமே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்கும், ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ட்டு. அதே போல இன்னைக்கு இந்த மாநாடுகள் எல்லாம் பார்க்குறோம், மாநாட்டில எல்லாம் எத்தனை பேர் இறந்து போறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவர் அந்த மாநாட்டில் நீ என் கூட்டத்துக்கே வரலனாலும் பரவாயில்ல, நீ மேல இருந்து இறங்கில அப்பதான் நான் பேசுவேன். அது வந்து திருவானைக்காவலில் வந்து அந்த எங்க திருச்சிக்கு கூட்டத்துக்கு வந்திருந்தப்போ எங்க வீட்டு வாசல்ல நடக்குது அந்த மீட்டிங். அவ்வளவு கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அவர் என்ன பேசுவார்னு பார்த்துட்டு இருக்கோம். பேசுறப்ப பாதியில நிறுத்திட்டாரு. அங்க பக்கத்துல இருக்க மண்டபத்துல ஒரு 15-20 பசங்க மேலே ஏறிட்டாங்க மண்டபத்து மேல. அது ஒரு கொஞ்சம் பழைய மண்டபம். தப்புன்னு எல்லா பசங்களும் ஏற ஆரம்பிச்சோன்னா அவர் பேச்ச நிறுத்திட்டாரு. எல்லாரும் அந்த மண்டபத்தை விட்டு இறங்கினீங்கன்னா நான் பேசுவேன், இல்லைன்னா நான் அந்த மேடையை விட்டு இறங்கி போயிருவேன் அப்படின்ட்டு. அப்ப எங்களுக்கு புரியல. அப்ப நாங்க என்னப்பா இவர் ஏதாவது பேசுவார்னு கேட்கலான்றதா, அந்த பசங்க எங்க ஏறினா என்ன, இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு எங்களுக்குலாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதை ட்ரோல் பண்ணாங்க. அதை வந்து எல்லா மீடியாலையும் போட்டு பாருங்க, விஜயகாந்த் வந்து திட்டுறாரு, அந்த பசங்களை இறங்கல, அவர் வந்து திட்டினாரு, இறங்கடா அப்படின்னு சொல்லி திட்டினாரு. உடனே மரியாதை இல்லாம தொண்டர்களை பேசிய விஜயகாந்த் சொன்னாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு 150-200 பேர் அந்த மண்டபத்துல ஏறான், தப்புன்னு இடிஞ்சு விழுந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் செத்து போயிருப்பான். இன்னைக்கு நம்ம மாநாட்டுல பார்த்தோம்ல, விஜய் மாநாட்டுல விஜய் கேள்வி கேட்கிறோம்ல, ஆனா அதை இவ்வளவு பொறுப்பா அவர் செஞ்சிருந்தாரு. என் தம்பிங்க மாதிரி, என் பிள்ளைங்க மாதிரி, அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது, என்னைய பார்க்க தானே வரான்னு அந்த நல்ல மனசு எத்தனை பேருக்கு இருக்கும். ஆனா அவர் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க, மீடியாக்களை கையில வச்சுட்டு ட்ரோல் பண்ணாங்க அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்து அவர் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் மறைஞ்சதுக்கு காரணம் யாரு? திமுக. அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஒரு நோயாளியாவே ஆக்கிட்டீங்கல்ல. எப்பேற்பட்ட மனுஷன் அவரெல்லாம், வந்து நோயில படுக்கிற மனுஷனா? எப்பேற்பட்ட அவர் வந்து பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணி அவர் அவ்வளவு ஃபிட்டா இருக்கக்கூடிய மனுஷன். அவரை மன உளைச்சல் கொடுத்து தானே இந்த மாதிரி ஆளாக்குனாங்க. அப்போ திமுகவுக்கு தெரியும், எதிரில் இருக்கிறவனா அட்டிக்கணும் அப்படின்னா மனசளவுலையும் சரி, பினான்சியலாவும் சரி, எப்படி அவனை வந்து ஒரு வீழ்த்தணும் அப்படின்றது வந்து திமுகவுக்கு நல்லா தெரியும். அப்படி வீழ்த்தின ஒருத்தவங்க கூட போய் நம்ம கூட்டணி வைக்கணுமா அப்படின்றது வந்து ஒரு சாமானியமா கட்சி இதெல்லாம் தாண்டி ஒரு சாமானிய ஒரு விஜயகாந்தோட ஒரு நல்ல ஃபேனா, ஒரு நல்ல ஒரு இதா இருந்து அதை பார்க்குறப்ப எங்களால் அதை ஏற்றுக்க முடியல. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாரு. என்ன அப்படின்னா, அதாவது இந்தியா லெவல் நடக்கக்கூடிய, வேர்ல்டு லெவல் நடக்கக்கூடிய ஒரு ஏஐ சமிட் கூட வந்து நடத்த தெரியாத ஒரு ஒன்றிய அரசோட தான் நம்ம வந்து மோதிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில் நம்ம கோமாளி கூட்டம்னு சொல்றாரு. அது இந்த கோமாளி சொல்றாரு பாருங்க, அதான் கேவலமா இருக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் 9,000 பேர் அட்டன் பண்றது, அதுக்கு ஒழுங்கா சென்டர் போட்டு உட்காந்து எக்ஸாம் நடத்தும் உங்களுக்கு துப்பு கிடையாது. சரி, அது 9,000 பேர் உங்களுக்கு ரொம்ப அதிகம்னு வச்சுக்கோ. 9,000னா முதல்வர் 900 படிப்பாரு. இந்த காவலர்களுக்கெல்லாம் சிறப்பாக செயல்பட்டவங்களுக்கு ஒரு பதக்கம் கொடுப்பாங்கல்ல, 113 காவலர்கள், 113 131 131 காவலர்கள், 131 மெடல் உங்களால தயாரிக்க துப்பு இல்ல கோமாளி கூட்டம். நீங்க வேர்ல்டு சம்மிட்டை ஆர்கனைஸ் பண்ண மாதிரி ப்ராப்பராக தான் நடந்துச்சு. உங்களை மாதிரி ஐயோ சென்டர் தப்பா போட்டுட்டோம், இதை பண்ண முடியல, அந்த குளறுபடி இல்லை, ப்ராப்பராக நடந்தது. எங்க தெரியுமா பிரச்சனை நடந்தது? இந்த இந்தி கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கோமாளிகள் இருக்காங்கல்ல, அந்த இளைஞரணி என்ன பண்றாங்க, அரை நிர்வாணமா அதுக்குள்ள ஓடி வந்து நின்றுட்டு பிரச்சனை பண்றாங்க. எப்படின்னா, அந்த டிஷர்ட்ல மோடியும் ட்ரம்பையும் போட்டு மோடி சரண்டர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு
எப்பேற்பட்ட கேவலமான கூட்டம் நீங்க. உலக சம்மிட் நடந்துகிட்டு இருக்கு, நீ யார் அசிங்கப்படுத்துற? பாரத தேசத்தை அசிங்கப்படுத்துற முட்டாள் கூட்டமே, உனக்கு அது கூட தெரியல? இந்த வேர்ல்டு சம்மிட்னா உலகத்துல இருக்க அத்தனை பேர் வந்திருக்காங்க, பெரிய புள்ளிகள்லாம் வந்திருக்காங்க அந்த ஏஐ சம்மிட்டுக்கு. அவ்வளவு பேருக்கு முன்னாடி பெருமையா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்கடா, நீங்களா என்ன சொல்லிட்டு இருந்தீங்களே காங்கிரஸ் இருந்த வரைக்கும், பாம்பாட்டிகள் தேசம், படிக்காத தேசம், ஏழைகளின் தேசம், சாக்கடை ஓடிட்டு இருக்க தேசம், இப்படித்தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இந்தியா ஏஐல வேர்ல்டு லெவலுக்கு நாங்க வந்து இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் நாங்க பண்றோம் பாருங்க, எங்க மக்கள் இவ்வளவு, எங்களோட இளைஞர்கள் இவ்வளவு அட்வான்ஸா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ சம்மிட் வச்சா, அங்க போய் குரங்கு குட்டிங்க மாதிரி அற நிர்வாணமா போய் ஆடிட்டு கடைசியில என்ன பண்ணுது? என்ன அவமானம் அடிச்சு உங்களுக்கு? பொதுமக்கள் உங்களை அடிச்சு மிதிச்சு பெல்ட்டால் அடிச்சு துரத்துனாங்க. இதுதான் காங்கிரஸ்க்கு கிடைக்க போற மரியாதை. காங்கிரஸ் தேசத்துக்கே எதிரிகளா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. கேவல பிறவிகள். அந்த பிறவிகளோட கூட்டணி வச்சிருக்கிற நீங்க அதுக்கு கொஞ்சமும் சளைச்சவங்க கிடையாது. உங்களுக்கு பாரத தேசம்னாவே பத்திக்கிட்டீங்க. அப்ப நீங்க யாரை பார்த்து கோமாளிங்கிறீங்க? அடுத்து அது என்னது, ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து ஒரு டிராஃபி வாங்கினார் தெரியுமா? உலகக்கோப்பை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி யாரையும் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியில சொன்னா வெக்ககேடு. அவர்கிட்ட போய் ஒரு உலகக்கோப்பை வாங்கினேன்னு சொல்லி கொண்டு கொடுக்குறாரு. இவருக்கு அறிவு வேணா? அது எப்படி ஒரு இண்டிவிஜுவல் கையில ஒரு உலகக்கோப்பை டிராஃபியை கொடுப்பாங்களா? எடுத்துட்டு வந்தாரு, டிராஃபியை கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டாரு. அடுத்து முதல்வரை பார்க்க போறாங்க. அடுத்த லெவலு இவர்கிட்ட கொடுத்த டிராஃபி வேற, முதல்வர்கிட்ட கொடுத்த டிராஃபி வேற. அது கூட தெரியாத ஒரு முட்டாள் கோமாளி கூட்டம் நீங்க. ஏஐ சமிட் மட்டும் பேசுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஏஐ சமிட்னா என்ன? அந்த ஏஐ சமிட்ல என்ன பண்ணாங்க? என்னென்னலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? அதுல எத்தனை உலக நாடுகள் கலந்துக்குச்சு கேளுங்க. பெப்பாரு. ஏன்னா எஸ்ஐஆருக்கே என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்ல தெரியாத கோமாளி இவர் யாரை பார்த்து கோமாளி கூட்டங்கிறாங்க? ஏன்னா தமிழக மக்கள்லாம் நியூஸே படிக்கிறது இல்ல. இவங்க இந்த 1967 போய் திண்ணையில உட்காந்துக்கிட்டு பாருங்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அவன் கையில இருக்கு போனு, எடுத்து பார்த்தாலும் தெரிஞ்சு போதாவது. எடுத்து பாருங்க, இளைஞர்கள் காரி துப்பிருக்கானுங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஸ்னாப்சாட்லயும். இதெல்லாம் ஒரு கேடு கட்ட கூட்டம். இங்க போய் எதுக்குடாங்க போய் அறநிர்வாணமா நின்றுட்டு இருக்கீங்கன்னு இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் எத்தனை பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க? இந்தி கூட்டணியில இருக்கவங்களே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அகிலேஷ் யாதவ் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏங்க, உங்களுக்கு பாஜக கூட 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஏங்க இப்படி பாரத தேசத்தை அசிங்கப்படுத்தலாமான்னு அகிலேஷ் யாதவ் அவங்க எல்லாம் யாரு? சோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்க. பாரத தேசத்துல இந்த மண்ணுல விளையிற சோறை திங்கிறமே, இந்த மண்ணுக்கு நம்ம நல்லபடியா இருக்கணும், ஒரு உண்மையோட இருக்கணும்னு நினைக்கிறவங்க. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது இருக்கா? இல்லாதனால தானே இந்த மாதிரி அப்படியே உல்டா பண்ணி ஏஐ சமிட்டை உருப்படியா நடத்தலன்னு சொல்றீங்க. நான் தான் சொல்றேன்ல, இவங்க 2 பேரும் முரசொலியை வந்து வேற எதுவுமே படிக்க மாட்டாங்க போல இருக்கு. முதல்வரும் துணை முதல்வரும் முரசொலி கூட படிக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அவர் எந்திரிக்கிறதுக்குள்ளே பகல் பொழுது தாண்டி போயிடும், 1 மணி தாண்டி போயிடும். அதுக்கப்புறம் அவர் எங்க நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது? இந்த ஏஐ சமிட் இதை பத்திலாம் பேரை சொல்றது கூட உதயநிதி அவர்களால் தகுதி கிடையாது. நம்ம அதே மாதிரி இப்போ கூட்டணி சமாச்சாரமா இன்னுமே திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டேன்றாங்களே. காங்கிரஸ் வேற நிறைய பேரம் மேல பேரம் பேசுறாங்க. இப்ப நேற்று எடப்பாடி பழனிசாமி என்னடான்னா தேமுதிகல வந்து பிரேமலதா துணை முதலமைச்சர் கேட்கறாங்கன்ற மாதிரி ஒரு வெடிகுண்ட வர போறாரு. எப்படிமே போயிட்டு இருக்குதுலாம். அதாவது திமுக எப்படின்னா, இந்த பொதிமாடு இது பண்ணுவாங்கல்ல, நீ ஏற்றி போட்டுக்கிற, நீ அங்க இருக்கிறது 234 தொகுதி தான், நீ எத்தனை கட்சியை தான் கூட்டணி சேர்ப்பீங்க? 234 தொகுதிக்கும் 200 கட்சி, லெட்டர் பேட் கட்சி, துண்டு துக்கடா கட்சி, உனக்கு 100 ஓட்டர் வா 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 வான்னு எடுத்து போட்டுக்கிட்டே போனா. நேற்று ஐயுஎம்எலோட இவர் போயிட்டு பாவம் அவர் பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தாரு. திரும்பி வந்தோன்னு என்னாரு, ப்ரெஸ் மீட்லனே மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு. இன்னைக்கு கூட்டணியில் இருக்கவங்க நிலைமையெல்லாம் இப்படிதான் இருக்கு. என்ன பண்றீங்க? 4 சீட்டு கேட்டா, 5 சீட்டு கேட்டா 2 சீட்டு தான் கொடுப்பேன். அதுலயும் 1 சீட்டு உங்க தொகுதியில நிக்கணும், உங்க சின்னத்துல நிக்கணும், 1 சீட்டு வந்து எங்க சின்னத்துல நிக்கணும், உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும். உங்களுக்கு தோத்துருன்ற பயம் வந்ததுனாலதான் நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க. கண்டிப்பா இந்த ஜெயிக்க தான் போறேன் அப்படின்னா, ஜெயலலிதா மேல என்ன சொன்னாங்க? 2016 டேரிங்கா அம்மா என்ன சொன்னாங்க? 5 ஆண்டு நான் சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கேன், நான் தனித்து நின்று கலங்கானுமே ஜெயிப்பேன்னு சொல்லி ஜெயிச்சாங்களா இல்லையா? நீங்க இப்ப 5 ஆண்டு ஒழுங்கான ஆட்சி நடத்திருக்கணும் உங்களுக்கே நம்பிக்கை இருந்தா எதுக்கு கூட்டணி இழுத்து பிடிக்கிறீங்க? எதுக்கு கூட்டணி எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க, அம்மா வாங்க ஐயா வாங்கன்னு எதுக்குப்பா எல்லாரும் கொஞ்சம் கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கீங்க உங்க கட்சியை? இன்னும் அங்க காங்கிரஸ்ல குடிமி பிடி சண்டையா இருக்கு. ஏற்கனவே சத்தியமூர்த்தி பவன்னா தெரியும், அங்க போனாலே வேட்டியை உரி விட்டு அடிப்பாங்க அப்படின்ட்டு. எங்க போனாலும் சேரை பறக்க விடுறது, சேரை உடைக்கிறது. அரசியல்னா என்னன்னே தெரியாதப்போ, நாங்க காலேஜ் படிக்கிறப்ப ரொம்ப அரசியலாம் தெரியாது. ஆனா அங்க வந்து ஒரு நியூஸ் அப்படின்னு படிச்சாலே சத்தியமூர்த்தி பவனில் சண்டை, அவர் வேட்டியை இவர் உருவினார், அவர் வேட்டியை இவர் கிழித்தார், சேர்கள் கிழித்து, நாங்க நியூஸ் பார்த்தா இப்படிதான் நியூஸ் வரும். நாங்க நினைப்போம் அரசியல்ல இருக்கிறவங்க எதுக்குடா இப்படிலாம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம் நாங்க. அந்த மாதிரி சத்தியமூர்த்தி பவன்னா அதுக்கு ரொம்ப ஃபேமஸ்.
அப்படி அங்க இன்னும் சண்டை ரணகலமா போயிட்டு இருக்கு. மாணிக்கம் தாகூர் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்கிட்ட செல்வ பெருந்தகை ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாரு, ஜோதிமணி அக்கா வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க தனி ஆவர்த்தன நவக்கிரக மாதிரி 9 பக்கம் திரும்பிட்டு நிக்கிறாங்க. இந்த லட்சணத்துல இந்த கூட்டணி வேற ஊர்பட்ட கூட்டணி. இதுல நீங்க மக்கள் நீதி மையத்தை உள்ள இழுத்து கொண்டு போட்டு வச்சிருக்கீங்க. அடுத்து இப்போ தேமுதிகவை உள்ள கொண்டு போட்டு வந்திருக்கீங்க. எப்படி எல்லாருக்கும் சீட்டு கொடுப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பயம்? எதுக்கு இவ்வளோ நடுக்கம்? எதுக்கு எல்லாரையும் உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்க 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 அப்படின்னு சொல்றீங்க? அடுத்து இப்போ இந்த விசிகா அடுத்தது. இதுல வேற நம்ம பாஜகவோட நம்ம தம்பி வடிவேல்னு ஒருத்தர், அது இப்போ வைரலா போயிட்டு இருக்கும் பாப்பீங்க. ஏண்டா டேய், 40 வருஷத்துக்கு முன்னாடி தக்காளி சோறு 5 ரூபாய்க்கு வித்துச்சு. இன்னைக்கு அந்த தக்காளி சோறு 50 ரூபாய் ஆயிருச்சு. ஆனாலும் நீங்க என்ன 2 சீட்டுக்கு தான் நிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள கொம்பு செய்ய விட்டுட்டு வந்துட்டாப்ல நம்ம தம்பி வேற. இப்ப அவங்களாம் என்ன பண்றாங்க? விசிகாரங்களே அதை போட்டுட்டு, ஆமா அந்த பையன் கேட்கல என்ன தப்பு, நாமும் கேட்க வேண்டும், அதிக தொகுதிகள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்புறாங்க. அப்போ இப்படி திரும்புற பக்கம்லாம் காலை வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கேடா, என்னடா பண்றதுன்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தனிச்சு நிக்கிறாரு. அடுத்து இப்போ வந்து எடப்பாடியார் அவர்களும் சொல்லியிருக்காங்க, பிரேமலதா அம்மையார் வந்து துணை முதலமைச்சர் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து போட்டாங்களா குண்டை. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, அடுத்து எங்களோட பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அவரை முதல்வர் ஆக்கணும். அடுத்து இன்பநிதி ஸ்டாலின் இப்பதான் கலைஞர் டிவிக்கு சிஇஓ ஆக்கியிருக்கோம், அவரை துணை முதல்வர் ஆக்கணும். அதை விட்டுவிட்டு இவங்க வந்து இங்க திருமாவளவன் அவர்களையும் காங்கிரஸ்ல இருக்க ஒருத்தரையோ இல்ல தேமுதிக இருக்க ஒருத்தரையும் வந்து துணை முதல்வர் ஆக்குறதுக்கு அவங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்து உதயநிதிக்கு அடுத்து இன்பநிதியை கொண்டு வர வேணாமாப்பா? அது திமுக கம்பெனி இல்லப்பா. அது கம்பெனில அடுத்தடுத்த சிஇஓ வந்துடணும்லப்பா. அதனால அதுக்குதான் அவங்க பார்ப்பாங்களே ஒழிஞ்சு, நீங்க அப்படிலாம் ஏதாவது கனவு கட்டிங்கன்னா வேற பெட்டி வேணா கூட கேட்குறியா வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா இங்க உட்கார்றது நாங்க தான் உட்காருவோம். அதுல பேச்சே இருக்கக்கூடாது பாத்துக்கோன்னு அந்த வடச்சென்னை படத்துல வர மாதிரி அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டுருவாங்க. மேம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து மகளிர் அணி வந்து ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துறதா சொல்லப்பட்டிருக்கு. என்ன விஷயத்துக்காக மேம்? காங்கிரஸை சேர்ந்தவங்க வந்து ஏற்கனவே இந்த ஏஐ சமிட்ல அரை நிர்வாணமா நின்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு கண்டன தெரிவிச்சிருந்தோம். அடுத்ததா நேற்று வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா, எங்களோட மகளிர் அணி தேசிய தலைவி, ஏன் வந்து திருவள்ளுவருக்கு காவி ட்ரெஸ் போடுறத பத்தி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அக்கா வந்து திருவள்ளுவருக்கு காவி ட்ரெஸ் போட்டா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க காங்கிரஸோட தமிழ்நாடு ஐடி விங், அஃபீஷியல் ஐடி விங்ல வானதி அக்காவை வந்து ஒரு காவி துணி போட்டுக்கிட்டு ஒரு கையில ஓடு வச்சுக்கிட்டு அப்படியே வெளியில வர மாதிரி நாடோடி அப்படின்னு தலைப்பை போட்டு ஒரு தாமரையோட படத்தை அப்படியே தலைகீழ தொங்க விட்டு அதுல இருந்து அப்படியே ரத்தம் சொட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. காங்கிரஸ் எவ்வளவு கேவலமானது நமக்கு தெரியும். தமிழக காங்கிரஸ் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, திமுகவோட அடிவரடிகள் போல இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, திருவள்ளுவருக்கு காவின்னு பேசிட்டாங்களாம். அதனால காவி போடுற, நீங்க காவி துணி போடுற நாங்களே பல நேரங்கள்ல ஆரஞ்சு கலர் சாரி தான் கட்டிருப்போம். எங்களுக்கு காவி எங்களுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது. ஆனா எதற்காக அவங்களோட நாடோடின்னு போட்டு இது பண்றீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தான் நாடோடி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாயை திறந்து பேச கூட உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகைன்னு உட்காந்துருக்கிறாரு, அவர் அப்படி திமுகவோட மூஞ்சியை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. மகளோட திருமண பத்திரிகை அடிக்கிறாரு, அதுல வந்து ஸ்டாலின் பேரை தான் போட்டு வச்சிருக்கிறாரு, ராகுல் காந்தி பேர் இல்ல. இந்த லட்சணமா நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு அடிமை கூட்டம் மாதிரி தமிழ்நாட்டுல உட்காந்துருக்க நீங்க, எங்களோட தேசிய தலைவி ஒரு மகளிர், அவங்கள வந்து இப்படி இழிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்கு? அதை கண்டிச்சு இன்னைக்கு மகளிர் அணி சார்பா சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தை போய் நாங்க வந்து இங்க சென்னையில இருக்க அலுவலகத்தை வந்து நாங்க மகளிர் எல்லாரும் சேர்ந்து சாயந்தரம் வந்து முற்றுகையிட போறோம் அப்படின்றதுக்காக வந்து எங்க மாநில தலைவி அறிவிச்சிருக்காங்க. நிச்சயமா இந்த காங்கிரஸ் வந்து இவங்களோட வானதி அக்காவோட பேரை சொல்லக்கூட தகுதியற்றவங்க. காங்கிரஸோட வரலாறு என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். இப்ப அவங்க தலைவியா இருக்காங்க இல்லையா சோனியா காந்தி அவர்கள், நீங்க வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, வானதி அக்காவை படத்தை சித்திரிச்சு தான் போட்டிருக்கீங்க. ஏஐல நீங்க இது பண்ணி போட்டிருக்கீங்க. சோனியா காந்தி அவர்களோட வரலாறு என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட உண்மையான பேர் என்ன அப்படின்ற ஏதாவது உண்மை வரலாறு நாங்க எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாரி போயிடும். அதனால காங்கிரஸ்க்கு வந்து பெண்களை பத்தி பேசுறதுக்கோ இல்ல பாஜக இருக்க பெண் தலைவர்களை பத்தி இது பண்றதுக்கோ அவங்க பேரை சொல்லக்கூட தகுதி இல்லை அப்படிங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். காங்கிரஸ்க்கு நாங்க கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே மேம், உங்க அற்புதமான கருத்துக்கள் லேபரம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி மேம். நன்றி.